அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாதம் 5ஆம் தேதி, அதாவது 5/3/2025 முருகனுக்கு மிக மிக சிறப்பான நாள். இந்த நாள் 2 விசேஷமான நாட்களாக இருக்கின்றது. அதாவது இந்த நாளன்று நமக்கு வளர்பிறை சஷ்டியும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கிருத்திகை இருக்கின்றது. இந்த இரண்டும் விசேஷமாக இருப்பதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த நாளன்று நீங்கள் சிறப்பாக முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாருடைய வீட்டுக்கும் கட்டாயமாக அவர் வருவார். கிருத்திகை நமக்கு இருப்பதனால் ரொம்ப சிறப்பான நாள். இந்த இரண்டுமே நமக்கு ஒரே நேரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த நாள் முழுவதும் நமக்கு சஷ்டி திதியும் இருக்கின்றது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கின்றது. அதனால் இந்த நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. புதன்கிழமை அன்று நமக்கு 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம், மாலையும் வழிபாடு செய்யலாம். முடிந்த அளவுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கின்றது அப்படின்னா முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. வீட்டில் இருந்தபடி எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இந்த நாள் நீங்கள் 6 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கிருத்திகை இருப்பதனால 6 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா முருகன் பார்த்தீங்கன்னா 6 முகம் கொண்டவர். 6 குழந்தையாக கார்த்திகை பெண்கள் வளர்த்து ஒரு குழந்தையாக தாய் மாற்றியிருப்பாங்க. அதனால் நம்ம 6 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ப்ளஸ் சஷ்டியும் இருப்பதனால நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றின விருப்பப்படுறீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு தாம்பலத்தட்டில் 6 அகல் விளக்கு வைத்து முடிந்தால் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். செல்வம் நமக்கு நல்லா செழிக்கும். கையில் நல்லா பணம் தங்கும். ஏன்னா வளர்பிறையில் இருப்பதனால நம்ம கையில் செல்வாக்கு அதிகரிப்பதற்காக நெய் தீபமாக ஏற்றலாம். ஏற்றிட்டு ஒவ்வொரு தீபத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஜோதிக்கு முன்னாடி அந்த சுடருக்கு முன்னாடி ஒவ்வொரு 1 ரூபாய் நாணயம் 6 நாணயம் வைத்து அதற்கு மேலே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏலக்காய் வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு இந்த 6 நாணயத்தையும் ப்ளஸ் ஏலக்காவையும் மஞ்சள் நிற துணிலையோ அல்லது சிவப்பு நிற துணிலையோ முடிச்சு போட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வளர்பிறை சஷ்டிக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் அல்லது சாதம், பருப்பு இந்த மாதிரி வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்துக்கோங்க. அல்லது எளிமையாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா 1 டம்ளர் பாலில் தேனோ அல்லது சர்க்கரையோ கலந்தோ நீங்கள் வைத்தா கூட போதும். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு பூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்பது நம்மளுடைய பூஜைக்கு இன்னமும் சிறப்பு கொடுக்கக்கூடியது. இப்போ வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வைக்கணுமா அப்படின்னா வைப்பது ரொம்ப நல்லது. முடியல இல்லை கிடைக்கல, ஏன்னா நிறைய பேருக்கு வெற்றிலை பாக்கும் வாழைப்பழம் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே டவுனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கும். வில்லேஜ் சைடில் இருப்பவர்களுக்கு ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு பூக்கள் கூட கிடைக்காது இல்லையா. கிடைக்கும் அப்படி இருப்பவர்களாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் முருகனுக்கு சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள். கிடைக்காத பட்சத்தில் முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து 1 டம்ளர் பாலில் தேன் கலந்து வைத்துட்டு பூக்கள் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ செவ்வரளி பூக்கள் நம்ம பயன்படுத்துவது முருகனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்கு புதன்கிழமை அன்று வேற வருவதனால குழந்தைங்கள் நன்றாக படிப்பதற்காக நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளன்று குழந்தை பாக்கியம், தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் சிறப்பாக நடப்பதற்காக முருகனுடைய அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரியும் மற்றும் நமக்கு சிறப்பாகவும் நடக்கும். ஆனால் முருகனுடைய அருள் நிச்சயமாக எல்லோருக்குமே வேண்டும். முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவருக்குரிய நாளென்று அவரை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களால் வழிபாடு செய்ய முடியல, மாதவிடாய் இந்த மாதிரி பீரியட்ஸ் டேட் ஆகிட்டு அப்படின்னா கூட மனதார முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். மனசுக்குள்ளே முருகனை நினச்சி ஓம் சரவண பவாய, ஓம் ரீம் வேல் காக்க, இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓம் கார்த்திகேயா நமக சொன்னாலே போதும். ஓம் சஷ்டிபதையே நமோ நமக அப்படிங்கிற நாமத்தை சொன்னாலே போதும். கந்த சஷ்டி கவசம் படிங்க, ரொம்ப நல்லது. நம்ம பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும். நம்ம இல்லை பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம காதால் கேட்டால் போதும். பாராயணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. முடியாதவர்கள் காதால் கேளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, நீங்கள் முருகனுக்கு முடிச்சு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் எப்போதும் முருகன் ஆலயத்திற்கு போகிறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அவருடைய உண்டியில் அவர்கிட்ட நம்ம சேர்த்துடணும். அப்படி சேர்க்கும்போது நமக்கு இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை நம்ம வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். வேண்டுதல் நிறைவேறின பிறகு நம்ம முருகன்கிட்ட போயிட்டு அவருக்கே நம்ம காணிக்கையாக போற்றணும்.
சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு துணியில் வந்து வைத்து முடிச்சு போட்டு கட்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லைகளும் நீங்கும், உங்கள் வேண்டுதலும் நிறைவேறும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டி ப்ளஸ் கிருத்திகை வருது பார்த்திங்களா, இந்த நாளன்று நீங்கள் வந்து நாணயம் முடிச்சு போட்டு வைங்க. 6 ரூபாய் நாணயம் போட்டு முடிச்சு போட்டு வைக்கலாம், 9 ரூபாயில் முடிச்சு போட்டு வைக்கலாம், 11 ரூபாய் இந்த மாதிரி நாணயத்தை வைத்து நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கலாம். நீங்கள் 6 விளக்கு ஏற்றதுனால நீங்கள் 1 ரூபாய் நாணயம் 6 நாணயம் வந்து வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 11 நாணயம் வைக்கலாம் அல்லது 9 நாணயம் கூட வைக்கலாம். இந்த 3மே முருகனுக்கு நம்ம வைத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வந்து முடிச்சு போட்டு வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். இதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அல்லது முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே நீங்கள் வைக்கலாம். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். முருகன் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வைப்பதும் ரொம்ப நல்லதான். 2மே நீங்கள் வைப்பது ரொம்ப சிறப்பான இடம் தான். முருகன் பார்த்துக்கிட்டே வைக்கலாம். இந்த ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். எந்த ஒரு நாணயம் முடிச்சு வைக்கும்போதோ எந்த சுவாமியை நீங்கள் வேண்டிக்கும் போதோ நீங்கள் உங்கள் குலசாமியை முதல்ல வேண்டிக்கிடணும். ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மற்ற கடவுளுடைய தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு சிறப்பான பூஜையை வீட்டில் பண்ணும்போதோ, முருகனுடைய பூஜை, மகாலட்சுமி தாயார் பூஜை, மற்ற நீங்கள் அம்பிகை பூஜை பண்ணும்போதோ உங்களுடைய குலசாமியோட நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய பேர்களை சொல்லி நீங்கள் நினச்சிட்டு அதற்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நமக்கு குலதெய்வத்தோட சப்போர்ட் மூலமாக நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். நமக்கு எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேண்டும். நமக்கு வந்து குலசாமி ஆசீர்வாதம் வேண்டும், விநாயகருடைய ஆசீர்வாதம் வேண்டும், நம்ம இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு வேண்டும். எல்லாருடைய அருளும் இருந்தால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக நான் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரங்கள் காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ அல்லது சஷ்டி கவசமோ அல்லது வேல்மாறலோ ஏதாவது ஒன்று நம்ம படிக்கிறதுனால நமக்கு இன்னமும் நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை நம்மளால் இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா இவங்களுடைய நாமங்கள் சொல்லணும். அதாவது இறைவனுடைய நாமங்கள் இருக்கிறது இல்லையா, அது சொன்னால் போதும். இப்போ முருகனுக்கு நாமங்கள் பார்த்திங்கன்னா ஓம் முருகா போற்றி, ஓம் கார்த்திகேயா போற்றி, ஓம் சண்முகா போற்றி, இந்த மாதிரி நமக்கு நிறைய நாமங்கள் இருக்குது பார்த்திங்களா. அந்த நாமங்களை வந்து போற்றின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஓம் ஆறுமுகனே நமக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அந்த நமக அப்படிங்கிறத சொன்னாலே போதும், அவங்கள எழுந்திரலை செய்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். அவங்களுடைய நாமங்கள் சொன்னாலே போதும், அவங்களுடைய அருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதே போல் தான் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுடைய நாமங்கள் சொன்னாலே போதும், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மந்திரங்கள் சொல்ல முடியாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன், மந்திரங்கள் சொல்ல முடியும் டைம் இருக்கின்றது அப்படின்னா காயத்ரி மந்திரமோ மூல மந்திரமோ நீங்கள் சொல்வது இன்னமும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த கிருத்திகை என்று நீங்கள் வழிபாடு செய்ய தவற விட்டுறாதீங்க. அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி அமைவது ரொம்ப ரேர். சஷ்டியும் ப்ளஸ் கிருத்திகம் நமக்கு சேர்த்து இந்த மாதிரி அமைகிறதுலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் அமையும். இந்த முறை நமக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கின்றது. புதன்கிழமை அன்று கட்டாயமாக எல்லோருமே வழிபாடு செய்யுங்க. காலை அல்லது மாலை வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். உங்களுடைய உடல்நிலை பொறுத்து இருக்கின்றது. நீங்கள் வந்து பூஜை செய்தாலும் சரி, விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, விரதம் இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா நமக்கு 2மே இருக்கிறதுனால எப்படி விரதம் இருக்கணும், வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியாக பதிவுகள் கொடுத்துருக்குறேன். அந்த பதிவுகள் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க தொடங்கிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. ரொம்ப நல்லது. முருகனுடைய அருளும் ஆசீர்வாதம் அன்பும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நீங்கள் ராஜ்ய செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.